சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 3. தனிமையில் இனிமை. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை. 2 தீமோத்தேயு 2:2. நான் பைபிளை தவிர வேறு எந்த நூலையும் படிப்பது கிடையாது. கடவுளிடம் இருந்து நேரே கற்றுக்கொள்கிறேன் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இது ஆன்மீக பணியாய் தோன்றினாலும் திருவசனத்திற்கு ஒத்ததல்ல. வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று இளம் ஊழியன் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். 1 தீமோத்தேயு 4:13. ஏனென்றால் ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவன். மல்கியா 2:7. சபையின் வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் கடவுள் போதகர்களை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:11. இவர்கள் பேசுவதை கேட்கலாம், எழுதுவதை வாசிக்கலாம். கடந்த கால அல்லது தூர நாடுகளின் போதகர்களால் பயனடைய ஒரே வழி அவர்கள் எழுதி வைத்துள்ளவைகளை வாசிப்பதே. வேதத்தில் மேலெழுந்த அறிவுடன் பிரசங்கங்கள் பல செய்துவிட முடியும். ஆனால் நாம் அதில் திருப்தியடையாமல் ஆராய்ச்சி உதவி நூல்களை நன்கு பயன்படுத்தி வசனத்திற்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். மக்கள் நம்மை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு புதிய பாடங்கள் சில கிடைக்க வேண்டும். பயண நேரங்களை வாசிப்பதற்கு பயன்படுத்தலாம். திருமறை தியானத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம். வெற்றியான ஊழியத்திற்கு ரகசியங்கள் 3. முதலாவது ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். ஏனென்றால் திருப்பணி நிறைவேறுவது பலத்தினாலும் அல்ல, திறமையினாலும் அல்ல, ஆண்டவரது ஆவியினாலேயாம். தூய ஆவியானவரில் துவங்கி புயபலத்தில் முடிப்பது சாத்தியம். 3.5 ஆண்டுகளில் அவ்வளவு சாதித்த இயேசு தமது வாழ்வில் ஜெபத்தை நெருக்கித் தள்ள எதையும் அனுமதிக்கவில்லை. ஜெப வாசனையை சுவாசித்து வாழும் ஊழியனிடம் ஒரு பசுமையை காணலாம். நமது ஊழிய பாரங்களை கர்த்தரிடம் ஜெபத்தில் எடுத்து செல்ல பழகாவிடில் அவை நாளடைவில் நம்மை நசுக்கி அழித்துவிடும். நமது பாரச் சுமையை இயேசுவின் லகுவான பாரத்திற்கு மாற்றிக்கொள்வதே ஜெபமாகும். மத்தேயு 11:28-30 வரை. ஜெபியாத ஊழியன் சிதறுண்டவன் என்றார் பக்தன் லியோனார்ட் ரேவன்ஹில். 1907 முதல் 1994 வரை. அலைவது அவசியம், ஆனால் அழுவது அத்தியாவசியம். எல்லாரையும் தனக்காக ஜெபிக்க சொல்லிவிட்டு தனது தனி ஜெபத்தை ஆசட்டச் செய்யும் ஆபத்து ஊழியனுக்கு உண்டு. கழுகுகள் உயரத்தில் உலாவுகின்றன, தனிமையில் இனிமையாய் பறக்கின்றன. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. உயர் கர்மேல் மலை மீது ஜெபித்திடும் எலியா போ, துயருற்ற மகள் அன்னாள் போ, தாசன் தானியேல் என்னும் பக்தர் பலர் ஜெபித்த அந்த தனி ஜெப வரம் தாருமே. சகோதரி சாராள் நவரோஜ்.